Good evening, sir.
பிள்ளைகள் அனைவருக்கும் இனிமையான மாலை நேர வணக்கம். வணக்கம் பிள்ளைகள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் evening, வணக்கம். sir. குட் ஈவினிங்மா, sir. குட் ஈவினிங். குட் ஈவினிங் பிள்ளைகள். இனிய எப்படி புத்தாண்டு பிள்ளைகள் எல்லோரும் வாழ்த்துக்கள். நல்லா சுகமா இருக்கிறீங்களா? Yes, sir. ஓகேம்மா, Yes, ஓகே, sir. சந்தோஷம். இனிய புத்தாண்டு விளங்குமா? வாழ்த்துக்கள் சார். பிள்ளைகள் அனைவருக்கும் உரித்தாகட்டும். அதே சந்தர்ப்பத்துல நாங்க ஒரு 4 நாள் தொடர்ச்சியான விடுமுறைக்கு பிறகு சந்திக்கிறோம், அப்படியா? ஹாப்பி Yes, நியூ sir. இயர் சார். ஓமா, சேம் டியூ, சேம் டியூ. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சார். ஓகேம்மா, சேம் டியூ. எல்லாருக்கும் உரித்தாகட்டும் அந்த வாழ்த்துக்கள். சரிதானே பிள்ளைகள்? ஓகேவா? சரி, இப்போ இன்றைய தினம் நாங்க சில வினா பகுதிகளோட ஒரு பாடப்பகுதியை சொல்லி தர போறேன். சரிதானே பிள்ளைகள்? ஓகேவா? வாழ்வதற்காக வாசி பாடம் நாங்க படிச்சு தந்திருக்கிறோம் பிள்ளைகளுக்கு. சரி, ஆமாவா? ஞாபகம் இருக்கா? கடிதம் தொடர்பா சொல்லி தந்தேன், ஞாபகம் இருக்கா? Yes, sir. வாழ்வதற்காக வாசி பாடம் படிச்சோமா? ஞாபகம் இருக்கா? அல்மோரா மாவட்ட சிறைச்சாலையிலிருந்து எழுதப்பட்ட கடிதம் ஞாபகம் இருக்கா? படிச்சோமா பிள்ளைகள் இந்த பாடம்? இல்ல, அதுக்கு முதல்ல படிச்சோம். பவன் படிச்சோமா அது? Yes, sir. ஓ, கேம்பிரிட்ஜ் என்னன்னு படிச்சோம் பிள்ளைகள்? இங்கிலாந்தில் இங்கிலாந்தில் உள்ள உள்ள ஒரு ஒரு பல்கலைக்கழகம் தான் பல்கலைக்கழகம் கேம்பிரிட்ஜ். sir. ஷேக்ஸ்பியர் ஆங்கில நாடக ஆசிரியர். மில்டன்னா ஆங்கில ஆங்கில கவிஞர். பிளேட்டோ கிரேக்க சிந்தனையாளர். காளிதாசன் வடமொழி நாடக கவிஞர், அதே சந்தர்ப்பத்தில் ஆசிரியராம இருக்காரு. டால்ஸ்டாயை பத்தி படிச்சோம், ரஷ்ய நாட்டு எழுத்தாளர். அதே போல் பெர்னால்ஸ்டாவை பத்தி படிச்சோம், அவர் ஆங்கில நாடக எழுத்தாளர். சோதனை பிள்ளைகள் பெட்ரன் ரசல்லை பத்தி படிச்சோம், அவர் சிந்தனையாளர், கல்வியாளர். அதே மாதிரிக்கு அல்மோரா சிறைச்சாலைங்கிறது சதனை பிள்ளைகள் உத்தராஞ்சல் மாநிலத்தில் உள்ள ஒரு சிறைச்சாலையை தான் சதனை பிள்ளைகள் அல்மோரா சிறைச்சாலைன்னு சொல்றாங்க. இங்க கிருபாலின்னு சொல்றது விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியரை தான் சொல்றாங்க. சதனை பிள்ளைகள் அப்ப நாங்க பார்த்தோம், அல்மோரா மாவட்ட சிறைச்சாலையிலிருந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்ன செய்யறாங்க, தனது மகள் இந்திரா பிரியதர்ஷினிக்கு, சதனை பிள்ளைகள் அவளுக்கு தேவையான புத்தகங்களை அறிந்து கொள்வதற்காக கடிதம் ஒன்றை எழுதினார். ஆமாவா? ஆமாம் சார். சார், இதில் நான் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் போது பேராசிரியர்களை தனியாக சந்தித்து உரையாடுவது வழக்கம். அதுபோல நீயும் பல்கலைக்கழக பேராசிரியர் கிருபாலியின் உதவியுடன் பல விடயங்களை அறிந்து கொண்டாய் என நான் அறிந்துள்ளேன். இப்படியான உரையாடல்கள் எங்கள் வளர்ச்சிக்கு பெரிதும் பயனுடையதாக இருக்கும்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு தன்னுடைய மகளான இந்திரா பிரியதர்ஷினிக்கு சொல்றாரு. ஆமாவா? Yes, sir. பாட வகுப்பறையில கற்பதை விடவும் பேராசிரியர்களை தனியாக சந்தித்து உரையாடுவது ஒரு நல்ல விடயமாகவும் பல விடயங்களை அறிந்து கொள்ள முடியும்னு சொல்லியும் சொல்றாரு. அப்ப புத்தகம் வாசிப்பதை என்ன செய்யக்கூடாதான், கடமையாக்குதல், கட்டாயப்படுத்துதல் கூடாது. ஏனெனில் வாசிப்பு மகிழ்ச்சி தராது. சதன பிள்ளைகள் புத்தகம் வாசிக்கிறத கடமையாகவும் கட்டளையாகவும் படுத்தினா என்ன நடக்கும்? மகிழ்ச்சி வராது, வெறுப்பை உண்டாக்கும். வாசிப்புல ஆசையும் வராது என எழுதியதோடு, சர்தனை பிள்ளைகள் ஷேக்ஸ்பியர், மில்டன் முதலியோர் சிறந்த ஆங்கில படைப்பாளிகள் அப்படின்னு சொன்னாரு. பிளேட்டோவின் சிந்தனைகளை தூண்டும் கிரேக்க நாடகங்கள் இருக்குன்னு சொல்றாரு. காளிதாசன் சகுந்தலை நாடகம், டால்ஸ்டாயின் போரும் அமைதியும் போன்ற நூல்கள் பற்றிய விளக்கம் அளித்ததோடு அவைகளை வாசித்து சதனை பிள்ளைகள் பற்றியும் வினவினார். அதுகளை வாசிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மகள் கிட்ட கேட்கிறாரு. ஆமாவா? அடுத்து புத்தகம் வாசிப்பதால் ஏற்படும் நன்மைகளை பத்தி சொல்றாரு. அறிவு பெருகும், மன மகிழ்ச்சி அடையும், வாழ்க்கையை புரிந்து கொண்டு முறையாக வாழ்க்கை நடத்தவும் உதவும் என அறிவுரையும் கூறுறாரு. ஆமாவா? இவ்வாறு பல விடயங்களை கூறி தன்னுடைய கடிதத்தை நிறைவு செய்யறாரு. சரியாம்மா? சரி, இந்த பயிற்சி சேர்த்தந்தனா உங்களுக்கு? சரி, இந்த பயிற்சியை செய்யுங்க பார்ப்போம்.
சரியா பிள்ளைகள் எழுதிட்டோமா? No, sir. செய்தாச்சு சார். சரி, செய்த பிள்ளை கொஞ்சம் பொறுமையா இருங்க, உங்களுடைய நண்பர்களும் செய்து கொள்ளட்டும். சரியா பிள்ளைகள் செய்துட்டோமா? சரி சார். சரியா செய்துட்டோமா பிள்ளைகள்? சரியாம்மா, ஓகேவா? பிள்ளைகள் செய்துட்டீங்களா? பவன் முடிச்சிட்டோமா? முடிச்சிட்டோம் சார். சரி, இப்ப சொல்லுங்க பாப்போம். கேம்பிரிட்ஜ் எதோட இணைச்சிங்க? இங்கிலாந்தில் உள்ள ஒரு பல்கலைக்கழகம். இங்கிலாந்தில் உள்ள பல்கலைக்கழகத்தோட இணைச்சிங்க. ஷேக்ஸ்பியர்? ஆங்கில நாடக ஆசிரியர். பிளேட்டோ? பிளேட்டோ கிரேக்க சிந்தனையாளர். கிருபாலினி? திருப்பாலினி விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர். பேராசிரியர். காளிதாசர்? வடமொழி நாடக வடமொழி ஆசிரியர் நாடக கவிஞர். ஆசிரியர் கவிஞர். வடமொழி நாடக ஆசிரியர், அதே சந்தர்ப்பத்தில் ஒரு கவிஞர். சதனை பிள்ளைகள். அப்ப இதெல்லாம் சரதனை பிள்ளைகள் மகளுக்கு என்ன செய்யறார்? தந்தை என்ன செய்யறாரு? இவ்வளவு விடயங்களை சொல்லித்தாரார். இது அவ்வளவுமே அவர் சொன்னதுதான். ஆமாவா? சார். ஓ, சதனை அவர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் பொழுது எவ்வாறு நடந்து கொண்டாருன்னு சொல்லிட்டோம். சதனை பிள்ளைகள் பல்வேறு எழுத்தாளர்களை பத்தி இங்க சொல்றாரு. ஷேக்ஸ்பியர், பிளேட்டோ, காளிதாசரை பத்தி சொல்றாரு. அதே சந்தர்ப்பத்துல கிருபாலின்னு சொல்றவங்க விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர்னு சொல்லியும் என்ன செய்யப்படுது? இங்க சொல்லப்படுது. ஆமாவா? ஆமாவா? சரி, இங்க ஒரு வினாவுக்கு 2 புள்ளி என்ற அடிப்படையில் 5 வினாக்கள் 10 புள்ளிகள். 10க்கு நீங்க எத்தனை புள்ளிகள் எடுத்திருக்கீங்கன்னு பாருங்க. 10க்கு 10 எடுத்திருக்கீங்களா? ஆமாம் சார். ஓகேவா? ஓகே சார். சரி, 10க்கு 10 இருந்தால் ஒரு ஸ்டார் போட்டுக்கொள்ளுங்க. சரியாமா? ஓகே, ஓகே, குட். சரி, அடுத்ததா இந்த பயிற்சி செய்தமா? இல்ல சார். சரி, அடுத்ததா இந்த பயிற்சி செய்யும் பார்ப்போம்.
பேசி அப்பா சரி எழுதி முடி போட முடியும் சரியா பிள்ளை செய்துட்டோமா? finish ம். சரியா பிள்ளைகள் செய்துட்டோமா? நான்காவது கேள்வி சார். விளங்கல. நான்காவது கேள்வி சார். 4வது செய்து கொண்டிருக்கீங்க. ஓகே, செய்து கொண்டு ஓம் சேர்னு சொல்லுங்க. நன்றி சார். ஓடி போ
சரியா பிள்ளைகள்? ஓகேவாம்மா? எல்லோரும் செய்துட்டோமா? Yes, sir. சரி, இப்ப சொல்லுங்க. அல்மோரா சிறைச்சாலை இந்தியாவின் உத்தராஞ்சல் மாநிலத்தில் உள்ளது. அது சரியான கூற்றா? சரி, sir. சரி சார். புத்தகம் வாசித்தலை கடமையாக்க வேண்டும். ஆமாவா? இல்ல சார். சரி, sir. ம். புத்தகங்கள் வாசிப்பதால் பல தீமைகளும் உண்டு. உண்டுது. சரி, sir. சரி சார். புத்தகம் வாசிப்பதால் தீமைகள் உண்டா? பிள்ளைகள் பிள்ளை பிள்ளை சார். பிள்ளையா சரியா? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். பிள்ளை. காளிதாசர் சகுந்தலை நாடகத்தை இயற்றினார். சரியா? சரி சார். சரி, sir. மாதவியின் அழகு என்பது ஆறாம் வேற்றுமையின் பிரதின் கிழமை ஆகும். சரியா? இல்ல சார். Yes, sir. ம். இப்ப சொல்லுங்க. அல்மோராம் சதன பிள்ளைகள் சிறை இந்தியாவில் உத்தராஞ்சல் மாநிலத்தில் உள்ளதுங்கிறத எல்லோரும் சரின்னு ஒத்துக்கொள்றீங்களா பிள்ளைகள்? Yes, sir. எஸ் சார். சரிதானே? யாராவது மாறி தெரிவு செய்திருக்கீங்களா? நோ சார். ஆ, எல்லோரும் சதன பிள்ளைகள் என்ன தெரிவு செய்து வச்சிருக்கீங்க? இந்தியாவில் கூடிய உத்தராஞ்சல் மாநிலத்தில் உள்ளதுங்கிறது சரின்னு தெரிவு செய்திருக்கீங்க. சரின்னா சரி போட்டுக்கணும். அது சரியான கூற்று. புத்தகம் வாசித்தலை கடமையாக்க வேண்டும். அதை கடமையாக்க வேண்டி சொல்லலை இங்க. சரிதானே? இப்ப கடமையாக்க நாங்க கடமையா வாசிக்கணும். ஆனால் இங்க வந்து கடமையாக இருக்கணும்னு சொல்லி சொல்லப்படுதா? நோ இல்ல. சார். என்ன? புத்தகம் வாசிக்கிறத கடமையாக்க கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா வாசிப்பு என்னத்தை ஏற்படுத்தும்? வெறுப்பை ஏற்படுத்தும்னு சொல்றாரு. புத்தகங்கள் வாசிப்பதால் பல தீமைகளும் உண்டு. புத்தகம் வாசித்தால் தீமைகள் இருக்கா நமக்கு? No, நோ sir. சார். தீமைகள் இல்லை. அப்ப அது தவறான கூற்று. காளிதாசர் சகுந்தலை நாடகத்தை இயற்றினார். சரிதானே பிள்ளைகள்? சரி, sir. சரி. மாதவியின் அழகு என்பது ஆறாம் வேற்றுமை பிரதின் கிழமையாகும். ஏன் தவறு? அது sir. தவறான கூற்று. அது பிரதின் கிழமை இல்ல சார். ஏன்? அதாவது வந்து பிரிக்கலாம் சார். ஓம் பிரிக்கலாமா? பிரிக்க முடியாதா? அத ஓம் பிரிக்கலாம். மாதவியின் அழக மாதவிட்ட இருந்து பிடிக்க முடியுமா? ஓ, அத பிரிக்க ஏலா ஏலா சார். ஆ, இயலாது. அப்ப அதை பிரதின் கிழமைன்னு சொல்லலாமா? சனிக்கிழமை. அது தற்கிழமையில தான் வரும். ஆக பிரதியின் கிழமைன்னு சொல்றது தவறு. சரிதானே பிள்ளைகள்? ஆகவே இங்க 5 வினாக்கள் இருக்குது. ஒரு வினாவுக்கு 2 புள்ளி என்ற அடிப்படையில் 10 புள்ளிகள். 10க்கு நீங்க எத்தனை எடுத்திருக்கீங்கன்னு பாருங்க. 10க்கு 10 எடுத்திருக்கீங்களா? அப்துல் காதிர் 10க்கு 10, sir. 10க்கு 10 இருந்தா ஒரு ஸ்டார் போட்டுக்கொள்ளுங்க. சார் துளிய போய் 10க்கு 10 சார். ஓகே, குட். இங்க விளங்குதா? எஸ் சார். இந்த பயிற்சிகள் செய்யுங்க பார்ப்போம்.
சரியா பிள்ளைகள் செய்துட்டோமா? நோ சார். ம். செய்தாச்சு சார். சரியா பிள்ளைகள் ஓகேவா? செய்துட்டோமா? செய்தாச்சு. 1 minute சார். எத்தனையாவது வினாமா செய்து கொண்டிருக்கீங்க? 4வது சார். 4. ஓகே. Finished. சரியா Finish, பிள்ளைகள் sir. செய்துட்டோமா? சரி. முதலாவது வினாவுக்கு பதில் சொல்லுங்க. ஜவஹர்லால் நேருவின் மகள் இடைவெளி ஆவார். இந்திரா பிரியதர்சினி, கிருபாலினி. 2 பேத்துல யாரை தெரிவு செய்தீங்க? பிரியதர்சினி சார். இந்திரா பிரியதர்சினி. இந்திரா பிரியதர்சினி தெரிவு செய்து எழுதியிருந்தோம்னா சரி போட்டுக் கொள்ளும். மில்டன் என்பவர் சிறந்த இடைவெளி இருந்தார். யார் அவரு? ஆங்கில கவிஞராக. ஆங்கில கவிஞராக. நான் ஆரம்பத்துல உங்களுக்கு அரும்பதம் விளங்கப்படுத்திட்டு வந்த ஞாபகம் இருக்கா பிள்ளைகள்? எஸ் சார். மில்டன் யாரு? ஆங்கில கவிஞர். ஆங்கில கவிஞர். உறவுமுறை கடிதம் ஒன்றில் எத்தனை உறுப்புகள் காணப்படும்? 4 உறுப்புகள் சார். 4 உறுப்புகளா? பிள்ளைகள் எத்தனை சரியா சொல்லுங்க பாப்பா யாராவது. 4 சரியா? பவி சொல்லுங்க. உறவுமுறை கடிதம் ஒன்றில் எத்தனை உறுப்புகள் காணப்படும்? அபிஷன், அப்துல் காதர் சொல்லுங்க. 5. 5 சரியா பிள்ளைகள்? சரி சொல்லி தந்தனா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். கடந்த வகுப்புக்கு முந்தின வகுப்பு சொல்லி தந்தனா? என்னென்ன உறுப்புகள் இருக்கும்? எழுதுபவரின் முகவரியும் திகதியும், விழிப்பு, விடயமுடல், முடிப்பு, ஒப்பம். எத்தனை உறுப்புகள் காணப்படுது அப்ப? 5 சார். இதுல 5 இருக்கா? சார். ம். அவன் எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு இப்ப சொல்லுங்க சரியா?
5 உறுப்புகள் சார். 5 உறுப்புகள் இருக்கு. அப்ப 4ன்னு தெரிவு செய்தது சரியா? பிழை சார். 5 உறுப்புகள் இருக்குது. தன்னிலிருந்து வேறுபடுத்தக்கூடிய உரிமை கொண்ட பொருள் பிரதின்கிழமை. கிழமை எனப்படும் சார். பிரதின்கிழமை. தற்கிழமைனா வேறுபடுத்த முடியாதது தான் தற்கிழமை. தன்னிலிருந்து வேறுபடுத்தக்கூடிய உரிமை கொண்ட பொருள் பிரதின்கிழமைன்னு எனப்படும். சரியா? வேற்றுமைகள் இடைவெளி என நன்னூலார் கூறுகிறார். எத்தனைன்னு சொல்றாரு? 8 சார். 8 8 சார். வேற்றுமைகள் படிச்சு தரும்போது சொல்லி தந்தேன். 8 இருக்குதுன்னு சொல்லி படிச்சோம். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே சார். சரி. இவ்வாறு பொருத்தமா இருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க. ஜவஹர்லால் நேருவின் மகள் இந்திரா பிரியதர்சினின்னு இருந்தா அவர் சரி போட்டுக்கொள்ளுங்க. மில்டன் என்பவர் சிறந்த ஆங்கில கவிஞர் அப்படின்னு சொல்லி இருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க. உறவுமுறை கடிதம் ஒன்றில் 5 உறுப்புகள் காணப்படுங்கிறது சரியா இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கொள்ளுங்க. தன்னிலிருந்து வேறுபடுத்தக்கூடிய உரிமை கொண்ட பொருள் பிரதின்கிழமை எனப்படும் இருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க. வேற்றுமைகள் 8 அப்படின்னு சொல்லி நன்னூறால் குறிப்பிட்டிருக்காருன்னு சொல்லியிருந்தா அதுவும் சரி போட்டுக்கொள்ளுங்க. இங்கு ஒரு வினாக்கு 2 புள்ளிகள் என்ற அடிப்படையில் 5 வினாக்கள் 10 புள்ளிகள். 10க்கு நீங்க எத்தனை புள்ளி எடுத்திருக்கீங்க? சார். 10க்கு 10 சார். அப்துல் காதிர் 10க்கு 10 இருந்தால் ஒரு ஸ்டார் போட்டுக்கொள்ளுங்க. சார். போட்டாச்சு சார். ஓகேம்மா, குட். துளி அபி 10க்கு 10 சார். ஓகே, குட். இங்க சில வினாக்கள் சேர்த்து வந்திருக்கேன். விலங்குதான்னு பாருங்க. விளங்குது சார். ஓ, சரிம்மா. இந்த வினாக்களை செய்யுங்க பாப்போம். இது மட்டும் எஸ்கியூஸ் சார். 4வது கேள்வியில இல்லைங்களாம்மா? டாலர்ஸ்டைன் இருக்கு சார். அது டாலர்ஸ்டைன் தானே? ஓம் கேளுங்க. 4வது கேள்வியில சார் டாலர்ஸ்டைன் இருக்கு. அது அது டால்ஸ்டைன். டால்ஸ்டைன்.
ஒன்னு சொல்லி அண்ணே சார் செஞ்சுட்டேன். சரியா பிள்ளைகள்? ஓகேவாம்மா? சரியா பிள்ளைகள்? செய்து கொண்டீங்களா? ஓகே சார். Yes, sir. 11 14 15 சரியா பிள்ளைகள்? ஓகேம்மா. அப்ப சொல்லுங்க. புத்தகம் வாசிப்பது செய்துட்டீங்களா? யாராவது நேரம் தேவைப்படுதா? Yes, sir. சரி, செய்து கொள்ளுங்க பிள்ளை. We are orange one. சரியா பிள்ளைகள்? செய்துட்டோமா? செய்தாச்சு சார். ஓகே சார். ஓகே தானே? சரி, இப்ப சொல்லுங்க. புத்தகம் வாசிப்பது மகிழ்ச்சி அளிக்கும். புத்தகம் என்பதன் ஒத்த சொல் யாது? மனுவல். ஓம். மனுவல் சார். Manual. வயது ஆக ஆக விருப்பம் மாறும். வயது என்பதை குறிக்கும் வேறு சொல். முதிர்வு. ஆண்டு. ம்? காலம். காலமா? ஆண்டு. ஆண்டு. அகவை. அகவை. 4 விடையும் இருக்குது பிள்ளைகள். நீங்க தெரிவு செய்திருக்கீங்க. ம். கிரேக்க நாடகங்கள் வாசிக்க எளிதாக இருக்கும். எளிது என்பதன் எதிர்க்கருத்து சொல். கடினம். இது ஓம். கடினம். கடினம். வேற? டால்ஸ்டாயின் போரும் அமைதியும் என்னும் நூல் சிறந்ததாகும். அமைதி என்பதன் எதிர்க்கருத்து ஓம். ஆரவாரம். ஆரவாரம். வேற ஏதாவது தெரிவு இருக்கா? இல்ல சார். இல்ல. உறவுமுறை கடிதம் ஒன்றின் இறுதி உறுப்பு சார். வேற ஏதாவது தெரிவு இருக்கா? இல்ல சார். இல்ல. சரி, இப்ப திருத்திக் கொள்ளும். நாங்க
புத்தகம் வாசிப்பது மகிழ்ச்சி அளிக்கும். புத்தகம் என்பதன் ஒத்த சொல் பிள்ளைகள் பணுவல். பணுவல்ங்கிறது சரியானது. அது பணுவல் இருந்தா சரி போட்டுக்கொள்ளு. வயது ஆக ஆக விருப்பம் மாறும். வயது என்பதை குறிக்கும் வேற சொல் வந்து பிள்ளைகள் அகவை. என்னம்மா? அகவைன்னு இருந்தா சரி போடுங்க. கிரேக்க நாடகங்கள் வாசிக்க எளிதாக இருக்கும். எளிது என்பதன் எதிர்கருத்து சொல் கடினம். கடினம்னு இருந்தா சரி போட்டுக் கொள்ளுங்க. டால்ஸ்டாயின் போரும் அமைதியும் என்னும் நூல் சிறந்ததாகும். அமைதி என்பதன் எதிர்கருத்து ஆரவாரம். ஆரவாரம் சரி. ஒரு உறவுமுறை கடிதத்தின் இறுதி உறுப்பு வந்து ஒப்பம். சரிதானே பிள்ளைகள்? அது ஓகேவா? ஓகே சார். சரிம்மா, சரி. இப்ப இங்க சார் உங்களுக்கு 5 வினாக்கள் தந்தேன். ஒரு வினாவுக்கு 2 புள்ளி என்ற அடிப்படையில் 5 வினாக்கள் 10 புள்ளி. 10க்கு எத்தனை எடுத்திருக்கீங்கன்னு பாருங்க. சார் அர்ச்சனி 10க்கு 10 சார். 10க்கு 10 இருந்தால் மாத்திரம் ஒரு ஸ்டார் போட்டுக்கொள்ளுங்க. சார் அர்ச்சனி 10க்கு 8. ஓகேம்மா, குட். அப்துல் காதிர் 10க்கு 10 சார். 10க்கு 10. அக்கை துளி 10க்கு 10 10க்கு 10. ஓகேம்மா, குட். சரி பிள்ளைகள், எல்லோரும் இந்த பயிற்சி செய்துட்டீங்களா? ஓகேவா? ஓகே சார். சார். சரி, உங்கள ஒரு ஆள் வினா வாசிக்க, மற்றவங்க பதில் சொல்லுங்க. பவான் வினா வாசிங்க. ஓகே சார். மிக பொருத்தமான விடையின் கீழ் கோடிடுக. புத்தகம் வாசிப்பது மகிழ்ச்சி அளிக்கும். புத்தகம் என்பதன் ஒத்த கருத்து சொல் யாது? பணுவல். 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 வயது ஆக ஆக விருப்பம் மாறும். வயது என்பதனை குறிக்கும் வேறு கிரேக்க நாடகங்கள் வாசிக்க எளிதாக இருக்கும். எளிது என்பதன் எதிர்கருத்து சொல் யாது? கடினம். டால்ஸ்டாயின் போரும் அமைதியும் எனும் நூல் சிறந்ததாகும். அமைதி என்பதன் எதிர்கருத்து ஆரவாரம். ஒரு உறவுமுறை கடிதத்தின் இறுதி உறுப்பு ஒப்பம். சரிதானே பிள்ளைகள்? ஓகேவாம்மா? ஓகே சார். இப்ப உங்களுக்கு வந்து ஹோம்வொர்க்கா வீட்டு வேலையா சார் வந்து 5 வினாக்கள் தாரேன். சரிதானே பிள்ளைகள்? இப்ப இந்த பாடப்பகுதி அடிப்படையாக கொண்டு இந்த வினாக்களுக்கு விடை எழுத போறீங்க. இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க பிள்ளைகள். இப்ப ஓகே சார். எடுத்துக்கொண்டீங்களா? ஓகே சார். சரியா பிள்ளைகள்? சரியாம்மா? சரி சார். சரிதானே பிள்ளைகள்? ஓகே பிள்ளைகள். சரி பிள்ளைகள், அப்ப நாங்க இன்றைய நாளினுடைய பாடத்தின் இறுதி அம்சத்துக்கு வந்திருக்கிறோம். இப்ப இன்றைய நாள் நாங்க படிச்ச பாடம் உங்களுக்கு தெரியும். பாடத்தலைப்பு என்னம்மா? வாழ்வதற்காக வாசி. யார் இந்த கடிதத்தை எழுதினது? ஜவஹர்லால் நேரு. யாருக்கு எழுதினாரு? இந்திரா பிரியதர்ஷினிக்கு. மகள் இந்திரா பிரியதர்ஷினிக்கு எழுதினாரு. இது எவ்வகை கடிதம்? உறவுமுறை உறவுமுறை கடிதம். சரிதானே பிள்ளைகள்? உறவுமுறை கடிதம். இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பல்வேறு விடயங்களை நாங்க படிச்சோம். அருஞ்சொற்கள் படிச்சிருந்தோம். இதுல இருக்கக்கூடிய முக்கியமான நூல்கள், அந்த நூல்களினுடைய ஆசிரியர்கள் யார் யாருன்னு படிச்சோம். சரிதானே பிள்ளைகள்? அதே சந்தர்ப்பத்துல பயிற்சிகள் நிறைய செய்து பார்த்தோம். சார் வந்து உங்களுக்கு ஹோம்வொர்க்கா வீட்டு வேலையாகவும் சில பயிற்சிகள் தந்திருக்கிறேன். ஆமாவா? ஆமாம் சார். அதுதானே பிள்ளைகளா? ஓகேவா? அப்ப இன்றைய நாள் பாடம் பிள்ளைகளுக்கு தெளிவா விளங்கினதா? விளங்கினது சார். என்னது சார்? ஓகேவா? இன்றைய நாள் பாடம் பிள்ளைகள் பிடிச்சிருக்கா? சரி. கொஞ்சமா பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே பிள்ளைகள், நாங்க அடுத்த வகுப்புல சந்திப்போம். அது வரைக்கும் பாய், குட் நைட். அடுத்த வகுப்புல சந்திப்போம். பாய் சார். ஓகே சார். தேங்க் யூ சார். பாய் சார். தேங்க் யூ சார். குட் நைட் சார்.